வணக்கம் நண்பர்களே. யூரோப்பியன் யூனியன் இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பற்றி தான் இந்த வீடியோவும். இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த எல்லா வீடியோக்களையுமே பின்புலத்துல எப்படி நடத்தப்பட்ட இந்தியா இன்னைக்கு மற்றவங்களை எப்படி அரவணைத்து செல்கிறது, மதிப்பு மரியாதையும் கொடுக்கப்படுகிறது இந்தியாவுக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம். நம்ம எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம்தான். இதுக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்தியா மேல படையெடுத்து நம்மளை அடிமைப்படுத்துற மாதிரி செஞ்சு அந்த அட்டூழியங்கள் அராஜகங்கள் எல்லாம் ஒரு தனி கதை. அது அதை பத்தி இப்ப கவனிக்க வேண்டாம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலேஜ் ஆஃப் கமிஷனர்ஸ் டிராவல் டு இந்தியா நியூ டெல்லி டு பூஸ்ட் யூரோப்பியன் யூனியன் இந்தியா ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பிப்ரவரி 2025 வந்தாங்க. அப்போ அநேகமாக எல்லா விதமான முக்கிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்தியாவிற்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் வர்த்தக ஒப்பந்தங்களில் முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. இப்போ இதே 27 ஜனவரி 2026 அன்று இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகணும். சார், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு. நடைமுறைக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும், என்னன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒப்பந்தத்தை யூரோப்பியன் யூனியன் கவுன்சிலில் கொண்டு போய் அதை சமர்ப்பிப்பாங்க. அவங்க அதையெல்லாம் கொஞ்சம் விவாதங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ராட்டிஃபிகேஷன், அதாவது ஒப்புதல் அளிப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மாதங்கள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இந்தியா கிட்டத்தட்ட 30 வருடங்கள்ல முதன்முறையாக ஒரு மிக சவாலான ஒப்பந்தத்தை கையில் எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. முடிவுக்கும் வரப்போகுது. இதை உர்சுலாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு அவங்க வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் ஐரோப்பிய யூனியனோ இல்லை இந்தியாவோ மற்ற எந்த நாட்டினுடைய வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டதிலுமே இது மிக மிக முக்கியமானது, தலையாயது, மிகச்சிறந்த ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட் உர்சுலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றா எந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னா, முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பாப்புலேஷனை பற்றி பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 145 கோடி. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 45 கோடி. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1/3 பாகம்தான் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 1/3 பாகம்தான். இந்த 2 பாப்புலேஷனையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 190 கோடி பாப்புலேஷன். இது 25% உலகத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறாங்க. அப்போ 25% மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை பொருளாதாரத்துக்கு அடிகோல் இடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஆக இது ஒரு முக்கியமான அடித்தளமான பாயிண்ட். இது அடுத்ததான் எதை பார்க்குறோம் அப்படின்னா, 2 நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.3 ட்ரில்லியன் டாலருங்கிறத நம்ம 4.5 ட்ரில்லியன் டாலர்னு வச்சுக்கோம். அப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனுடைய மொத்த பொருளாதாரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரில்லியன் டாலர் வருமானம் உள்ள இது இருக்கு. இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க, பொருளாதாரம் 2 யூரோப்பியன் யூனியன் மற்றும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மொத்தமாக எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன் டாலர் அளவு பொருள், மிகப்பெரிய அளவிலானது. இது இரண்டும் சேர்ந்தால் அமெரிக்காவினுடைய தனி பொருளாதாரமான 22 to 23 ட்ரில்லியன் டாலரை விட அதிகமாகிறது. சைனாவினுடைய கிட்டத்தட்ட 17 to 18 ட்ரில்லியன் டாலரை விட கிட்டத்தட்ட 8 இல்லை 7 ட்ரில்லியன் டாலர் அதிகமாக இருக்கு. ஆக பொருளாதாரத்திலே மிக வலிமை வாய்ந்த 2 நாடுகள் ஒப்பந்தத்தில் இறங்கலாம். யூரோப்பியன் யூனியன் ஒரு நாடு கிடையாது, பல நாடுகள். அதை யூனியனாக ஒரு நாடாக வச்சுக்கிட்டு இந்தியாவை ஒரு நாடாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் இறங்குறாங்க அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்காங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ மக்கள் தொகை மற்றும் பொருளாதார நிலைமையில் எப்பேற்பட்ட
மூன்றாவது முக்கியமான பாயிண்டா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, திட்டவட்டமாக உறுதியாக இந்தியாவால யூரோப்பியன் யூனியனுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம் பெறாது. அமெரிக்கா அதில் தான் துடிச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55% 60% இந்திய மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில், நேரடியான விவசாயம் சார்ந்த தொழில்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு அது சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய வரைமுறைகளையோ எதையுமே பொருளாதாரத்தையோ இந்திய அரசு கெடுக்கவே கெடுக்காது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. ஆக மொத்தம் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் போட இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல இவைகள் இடம் பெறாது அப்படிங்கிற மிக மிக முக்கியமான செய்தி. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான செய்தி. நான் சொன்ன மாதிரி சில தடங்கல்கள்லாம் இருந்தது. 2025 அது எல்லாமே நீக்கப்பட்டு விரைவாக செயல்பட வேண்டிய தருணம் வந்தது. இப்போ 2026 கையெழுத்தாக போகிறது. சரி, எதற்காக இதை இவ்வளவு அவசரமாக செய்கிறாங்கன்னா, ட்ரம்ப் தான் காரணம். ட்ரம்ப் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, டாரிஃப்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய நாட்டினுடைய விவசாய உற்பத்தி பொருட்களையும் அப்புறம் கால்நடை சார்ந்த பொருட்கள், பால் போன்ற பல பொருட்கள் அதெல்லாம் இந்தியா வாங்கணுங்கிற, எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இந்தியா முடியவே முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளினுடைய ஒப்பந்தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை முன்னெடுத்து செஞ்சு ஒரு உறுதியான நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு இந்த ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியாவிற்கான ஒப்பந்தம் இவ்வளவு விரைவாக செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா ட்ரம்ப் தான். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிது, அது முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததான் எதை பார்க்குறோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபார்மா, அதுக்கப்புறம் கிளீன் எனர்ஜி ஃபோக்கஸ், இதை பற்றி அப்புறம் இன்ஜினியரிங் குட்ஸு, டெக்ஸ்டைல், இந்த மாதிரி பல பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதிகள் 2 நாடுகளுக்கும் நடக்கும். இந்தியாவிலிருந்து அதிகமான அளவுக்கு ஏற்றுமதியாகும். அங்கேருந்து வேலை விதமான டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸு, இது மாதிரி பலதும் அங்கேருந்து வரத்துக்கான சாத்தியக்கூறுகள். இது ஒரு குறிப்பிட்ட த ஏரியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல வருது. இதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஷரத்தாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொபிலிட்டி ப்ளஸ் ஸ்கில் சாப்டர்ஸ் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை ஒரு திறமை வாய்ந்த ஸ்கில்டு லேபரர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பரிமாற்றங்களுக்கும் இந்த ஒப்பந்தத்தில் வழிவகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. இதன் மூலமாக ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 60 கோடி புதிய மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய வர்க்க மக்கள் அதிகமாகி வருவாங்க அப்படிங்கிறது. இது குறிப்பாக கிராமப்புறங்களிலிருந்து தான் வருவாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அதற்கான முன்னெடுப்புகளை தான் இந்த மத்திய அரசு நிறைய செஞ்சுக்கிட்டு வராங்கன்றதையும் ஒரு சில வீடியோக்களில் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது எதிர்காலத்தில் இதை எப்போ எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த 60 கோடி மத்திய வர்க்க மக்கள் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2030 35 வருவாங்க. ஆக இப்போ 2026 ஒரு 10 வருட காலத்தில் ஒரு பெரிய வேவ் மாதிரி வரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. இந்த ட்ரேடு அக்ரிமெண்ட்டு அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும், பங்காற்றும் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் இதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுனா, கிட்டத்தட்ட 100 பில்லியன் யூரோ, டாலர் கிடையாது இந்த இடத்துல யூரோ, ஏன்னா யூரோவினுடைய மதிப்பு டாலரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 100 பில்லியன் யூரோ பொறுமானமுள்ள வர்த்தகம் 2030க்குள்ள நாம் வெற்றிகரமாக அடைவோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான செய்தி. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இது டாலர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 84 பில்லியன் டாலர் இருக்குது.
அதை $500 பில்லியன் கொண்டு போவதற்கான முயற்சிகள் செய்யப்படும்னு ட்ரம்ப் முதல்ல அறிவிச்சாரு. அப்புறம் தான் இந்த டாரிஃப் பிரச்சனைலாம் வந்தது. இப்போ அது ஒரு இடத்துல நிற்குது. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது 100 பில்லியன் யூரோ அப்படின்னும் போது அமெரிக்க வர்த்தகத்தை விட நம்மளுடைய இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனுடைய வர்த்தகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இதற்கு பின்புலத்தில் இந்திய அரசு வழக்கம் போல பலவிதமான சலுகைகள், இன்சென்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய வகைகள், அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்திய அரசு செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, குறிப்பாக என்னென்னா இந்த பல ஏரியாக்கள் நான் சொன்னேன், டெக்ஸ்டைல், லெதர், ஜுவல்லரி, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய மிடில் கிளாஸ் 60 கோடி, அதுவும் கிராமப்புறத்திலிருந்து புதிதாக உருவாக போகிறார்கள். அதற்கான பல முன்னெடுப்புகளை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத சொன்னேன். அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தை பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதுக்கு அடுத்ததாக என்னென்னா, இந்த FTA மூலமாக இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதில் சிலது முக்கியமானதை முன்னாடி பார்த்தோம், இப்போ இன்னும் சிலதை பார்க்கலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல MSMEன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உற்பத்தி சார்ந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி தனிநபர் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிக வரப்போகுதுன்றாங்க. அதற்கு அப்புறமா தான் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ், அவங்களுக்கான உற்பத்தி வாய்ப்புகளும் நிறைய அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா. இந்த 60 கோடி சந்தை பொருளாதாரம் வாய்ப்புகள், ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், விசா, அங்கே போய் படிக்கிறது, அதற்கப்புறம் டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இது எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு அடுத்ததாக முக்கியமான இன்னொரு இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது காங்கிரஸ் அரசுல அமெரிக்கா என்ன செய்யும்னா, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இந்தியா மேலே பல வரிகளை விதிப்பாங்க. உடனே இந்தியா பேனிக் ஆகிடும். பேனிக் ஆகி அப்படியே ஒரு பதட்ட நிலைமையில் எல்லாமே கைவிடப்படும், தொழில் நசிந்து போகும், இந்தியா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். அதிலிருந்து இப்போ எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா, அமெரிக்கா வரியை அதிகப்படுத்துகிறாங்களா, நாங்கள் பதற்றப்பட மாட்டோம், புதிய மார்க்கெட்டை இந்தியாவுக்காக உருவாக்கும், புதிய நாடுகளை தேடி சென்று அவர்களோட வர்த்தகம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதற்கான ஒப்பந்தம் போடும். அந்த மாதிரி ஒப்பந்தம் போடப்பட்டது தான் இப்போ இருக்கிற இந்த யூரோப்பியன் யூனியனுடைய வர்த்தக ஒப்பந்தம். மிக சிறந்த ஒப்பந்தமாக படுது. இதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இது முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு, இந்தியாவினுடைய இப்ப மத்திய அரசு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இது தவிர இன்னும் சில இது என்னன்னா, உர்சுலா வான் டெர் லையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 4 பில்லியன் யூரோ வரிகள் தவிர்க்கப்படும், இரு நாடுகளுக்கு இடையேயான வரிகள் தவிர்க்கப்படும், சுத்தமாக அது முடிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான முன்னெடுப்புகள் இருக்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CBAM அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறத பற்றி இருக்கு. இது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த விஷயம்தான். இதுலேருந்து இப்போ அமெரிக்கா சமீபத்தில் நாங்கள் அதில் இருக்க போகிறதுல விலகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா இன்னைக்கு சோலார் எனர்ஜியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்படுத்த அந்த ஏரியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜி இதில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க அப்படி பார்க்குறோம். சரி, இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை பற்றி என்னன்னா, பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அலுமினியம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரியில கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளிப்பட்டு அதிக அளவில் வெளிப்பட்டு அது சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு பேர் ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் பல 10 ஆண்டுகளாக பேசப்பட்டவர்கள். அதில் பல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த உர்சுலா வான் டெர் லையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த யூரோப்பியன் யூனியன் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்துக்கு நாங்க பலவிதமான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். இது ஏற்கனவே செஞ்ச மாதிரி கிடையாது. இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல நாங்க முன்னெடுப்புகளை செய்வோம், அதனுடைய ஒத்து போவோம், உரச மாட்டோம். ஏன்னா இப்ப நீங்க அந்த கார்பன் அதுக்கான சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கான கார்பன் கிரெடிட்னு இருக்கும், அதை கார்பன் கிரெடிட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அதுல போய் அதை வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போதான் நீங்க ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கான உங்களுக்கு ஆர்டரோ இல்லை அதற்கான ஒரு சர்டிபிகேட்டோ யூரோப்பியன் யூனியன் மாதிரி நாடுகள்ல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாமே டைல்யூட் பண்றாங்க. ஏன்னா அமெரிக்கா விலகிடுச்சு. இதுல இருந்து இந்த சுற்றுச்சூழல் நான் 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன். அதை பத்தின பேச்சு எல்லாமே ஒரு தேவையில்லாத சச்சரவு தான். அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்போ குறிப்பா சொல்லணும்னா ஆர்டிக் ஓஷன்ல 1 பில்லியன் டன்னுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மோசமடைந்திருக்கு அப்படின்னா அங்க அந்த ஐஸ் ஃபார்மேஷனே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் இப்போ ஐரோப்பிய யூனியன் இந்தியாவிற்கு சாதகமான கார்பன் ஃபுட் பிரிண்ட் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க வேண்டாம்னு இருக்கும், இல்லை சில மதிப்பீடுகளை மட்டும் வச்சு நீங்கள் ஏற்றுமதிக்கான ஆர்டர் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு தங்கு தடையின்றி நடைபெறும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா உர்சுலா வான் டெர் லைன் இன்னொரு மிக மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா ரூல் பேஸ்டு குளோபல் அஜெண்டா. அதாவது சட்டங்களுக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் நிகழ்வுகளை சமீபத்தில் நடந்திருக்கிற சில நிகழ்வுகள் தவிடுபொடி ஆக்கியிருக்கு. குறிப்பா வெனிசுவேலாவை அமெரிக்கா ஆக்கிரமிச்சது, அதை பத்தி ஜெஃப்ரி சாக்ஸ் அவர்களே இது மிகப்பெரிய அராஜகம். இப்ப அடுத்தது கிரீன்லாந்தை குறி வைக்கிறாங்க. இதுக்கு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல லேட்டஸ்டா படிச்சேன், கனடா மேல 100% வரி விதிப்பேன் ட்ரம்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இந்த உலகத்துல ஒரு வரைமுறைகள்லாம் இருக்கு. இது எதையுமே மதிக்காம நான் என்ன நினைக்கிறேனோ நான் தான் இந்த உலகத்தினுடைய தாதா, எங்கிட்ட தான் பணம் இருக்கு, எங்கிட்ட தான் ஆயுத பலம் இருக்குன்னு நடந்து கொள்ளும் விதமாக பேரை குறிப்பிடாம அவங்க சொல்லியிருக்காங்க. உர்சுலா வான் டெர் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சட்டத்தை மதிக்காத ஒரு நிலைமை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த உலகம் இயங்க வேண்டும், நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டும். அதுக்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, அதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லு. ஆக மொத்தம் இதுல நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா டாலரைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. எப்படி 100 பில்லியன் யூரோ அளவுக்கு வர்த்தகம் நடக்க போகுதுன்னா டாலர் தவிர்க்கப்படுகிறது, டாலர் வர்த்தகம் முடிவுக்கு வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 25% உலக மக்கள் தொகை, அதே மாதிரி 2 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தை விட அதிகமான கிட்டத்தட்ட 25 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம். இது எல்லாமே டாலரை கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா மட்டுமல்லாமல் பிரிக்ஸ் நாடுகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய யூனியனும் டாலரை தவிர்த்து வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தமாக போகிறது. அதனால பலவிதமான நன்மைகள் இருக்கு. இது எப்படி முன்னெடுத்து போறாங்க, எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இது சார்ந்த பல செய்திகள் எப்படிலாம் வரும், அதையெல்லாம் வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.